السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي اهتدى المهتدون وبعدله ضل الضالون لا يسأل عما يفعل وهم يسألون. أحمده سبحانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بفضل الله ورحمته. இந்த சிறப்பான அல்லாஹ்வுக்கு மிக வகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் மார்க்கத்தினுடைய ஃபிக்ஹ் உடைய சட்டத்தில் ஃபிக்ஹன் வ ஹிசாபன், மார்க்க சட்டங்களையும் கணக்குகளையும் உள்ளடக்கிய ஒரு தலைப்பு தான் வாரிசுரிமை சட்டம் என்கிற இந்த தலைப்பு. அதுக்கு மவாரிஸ், மீராஸ், வராசத்து என்றெல்லாம், ஃபராயிது என்றெல்லாம் இதற்கு பெயர் சொல்லப்படும். முக்கியமாக நாம் ஃபிக்ஹுடைய சட்டங்கள்ல ஃபராயித் என்றே அறியப்படுகிறோம். ஏன் இதற்கு ஃபராயித் என்று பெயர் வந்தது என்றால், ஃபராயித் என்றால் மஃப்ரூத், கடமையாக்கப்பட்ட என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. எனவே இந்த கல்வியை பொறுத்தவரையில் பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் இதனுடைய சட்டங்களை ஓரளவு தெரிந்து கொண்டால் மிக நன்றாக இருக்கும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதை பற்றி அறிஞர் பெருமக்கள் ஏராளமான கிரந்தங்களை எழுதியிருக்கிறார். அதே போன்று நாங்கள்லாம் படிக்கிற காலத்துல பொதுவாக தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் மிக பிரபல்யமாக நடத்தப்படுகிற ஒரு கித்தாபு தான் சிராஜ் என்கிற கிரந்தத்தை தான் நாங்கள்லாம் கல்லூரிகளில் ஓதுகிற காலத்தில் எங்களுக்கு படித்து கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப மென்மைப்படுத்தியே வந்திருக்கு. இந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டமா அதை சொல்லி தருவாங்க. இப்போ ரொம்ப மென்மைப்படுத்தியார். ஃபராயிதுல் முயஸ்ஸர் அப்படிங்கிற ஒரு கித்தாப், அதனுடைய மத்தன் மட்டும்தான் உங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிற ஒரு தமிழாக்கம். ஒரு சிறிய அளவு முஃப்தசரா முயஸ்ஸராக ரொம்ப சுருக்கி சொல்லப்படுகிற ஒரு சட்டம். மனாசகாத் என்கிற பாபுக்குள், அந்த பாடத்துக்குள் போகாம சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான சட்டம். எனவே ரொம்ப ஒரு லேசான முறையிலேயே அந்த கித்தாபுகள் எழுதப்பட்டிருக்குது. ஏராளமான கித்தாபுகள் இதை சார்ந்து அரபு அறிஞர்களால் எழுதியிருக்கிறார். இதை நம்ம முடிந்த அளவுக்கு நான் மென்மைப்படுத்தி எளிமைப்படுத்தி இங்கு சொல்வதற்கு நான் முயற்சிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த சட்டங்கள் நாம் தமிழக முஸ்லிம்கள்கிட்ட, குறிப்பாக முஸ்லிம்கள் கணிசமாக வாழுகிற பகுதிகளில் நாம் இதை கண்டிப்பாக நடத்த வேண்டியிருக்கு. நிறைய இடங்கள்ல பாகப்பிரிவினை என்பது ஏதோ முடிஞ்சது, அதோட
அந்த பாகத்தை பிரிச்ச உடனே உறவும் பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணமும் இருக்கு. பாகத்தை பிரித்தால் உறவையும் பிரித்து விட்டோம், அதனால அப்படியே பிரிக்காமையே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறான். அதனால என்ன விளைவு ஏற்படுகிறது? பூர்வீக சொத்துக்கள், ஒரு சொத்தை பிரிக்கிறதாக இருந்தால் அந்த பங்கு யார் யாருக்கு கிடைக்கும்? அந்த கிடைத்த பிறகு அவர்கள் மரணித்து விட்டா அவங்களுடைய பிள்ளையோட பிள்ளை ஒரு 2-3 தலைமுறைக்கு பிரிக்க இல்லைன்னா எவ்வளவு சிக்கலாயிரும் பாருங்க. ஒன்று, பொருளாதாரத்தில் அவர் வாழ்ற காலத்துல பிரச்சனையோட வாழ்ந்துட்டு போயிடுவார் பிரிக்காட்டா. அடுத்தது, நாம் கணக்கு போட போகிற பொழுது ஒரு 2 தலைமுறைக்கு பிறகு போட போகும்போது முனாசஃபாத், யார் யாருக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும், அந்த பங்கை பெற்றவர் ஹயாத்தா இல்லைன்னா அந்த பங்கை பெற்று அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பங்கு போகிற பொழுது வாரிசினுடைய அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கிறது போக அவர்கள் மரணித்தவருக்கு கிடைத்து அப்புறம் அவங்கள இருந்தும் பங்கு கிடைக்கும். எவ்வளவு சிக்கலா போகுது பாருங்க. நான் சொல்றது புரியுதா? அதை சொல்லும் போதே சிக்கலா இருக்கு பாரு. அப்ப இப்படியாக தமிழகத்துல இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழுகிற எங்க ஊர் மாதிரி பகுதிகளில் பெரும்பகுதி மசாயில் இப்படியான ஃபத்துவாக்கள் தான். நாங்க எங்களோட தாத்தாட சொத்து பிரிக்கையில அவங்க தாத்தாட மகன் மூத்தா போயிட்டாங்க, மகன் மூத்தா போயிட்டாரு, அவருக்கு பிறந்த பிள்ளைகளும் மூத்தா போயிட்டாங்க. இப்போ பேர பிள்ளைகள் 2வது 3வது வாரிசு நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு அவர் தாத்தாட சொத்துல இருந்து எப்படி பங்கு கிடைக்கும்? இப்போ அந்த தாத்தாட சொத்துல முதல்ல மகனுக்கு பங்கு போகுது. அவர் முன்னாடி மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, அவருக்கு கிடைக்காது, பேரனுக்கு கிடைக்காம போகுது. அப்போ எவ்வளவு சிக்கல் வருது பாருங்க. இதுக்கு காரணம் நம்முடைய சமூகத்தில் இந்த விஷயத்துல விழிப்புணர்வு இல்லை, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அப்போ அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் இந்த தலைப்பு. அதே போல இன்னும் சிலர் என்னன்னா ஹயாத்தா இருக்கும்போது சொத்தை பிரிச்சிடறோம். இப்ப எனக்கு ஒரு நல்ல சொத்துக்கள் இருக்குதுன்னு வைங்க, ஹயாத்தா இருக்கிறேன், இப்போ பிள்ளைகளுக்கு இப்பவுமே நான் பிரிச்சு கொடுத்துறேன்னு முடிவுக்கு வர்றேன். இப்ப எப்படி பிரிச்சு கொடுக்கறது? எப்படி பிரிச்சு கொடுக்கறது? ஹயாத்தா இருக்கும்போது சொத்தை பிரிக்கலாமா? அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்குது. சரி, பிரிக்கலாம்னு வச்சுக்கிட்டாலும் எப்படி பிரிக்கிறது? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண் வாரிசுகளுக்கு பொறுத்தவரையில பெண் வாரிசுக்கு கிடைக்கிற மாதிரியான 2 பங்கு, பெண் வாரிசுக்கு 1 பங்கு, அதே மாதிரியான பங்கு ஆண் வாரிசுக்கு கிடைக்கும். எப்போ? மரணித்த பிறகு. அதே சட்டத்தை வைத்து ஹயாத்தா இருக்கும்போது பிரிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. பிரிக்கிறதா நான் சொல்றது. ஆனா அது அப்படி இல்லை. ஹயாத்தா இருக்கும்போது பிரிக்கிறதாக இருந்தால் எப்படி பிரிக்கணும்? சொத்தை எல்லாத்துக்கும் சமமா தான் பிரிக்கணும். ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அனைவர்களுக்கும் சமமாக. இவருக்கு நான் 1 லட்சம் ரூபாய் ஆண் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னா அதே அளவுக்கு தான் பெண் பிள்ளைக்கு கொடுக்கணும். பெண் பிள்ளைக்கு கொடுத்த 1 லட்சம் மாதிரி தான் ஆண் பிள்ளைக்கும் கொடுக்கணும். எப்போ அப்படி கொடுக்குறது? ஹயாத்தா இருக்கும்போது. ஆனா மூத்தா போயிட்டாதான் ஆண் பிள்ளைக்கு எவ்வளவு பாகம் கிடைக்குன்னா ஒரு பெண் பிள்ளைக்கு கிடைக்கிற பாகத்தை போன்று 2 மடங்கு கிடைக்கும். லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்தையைன் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இதெல்லாம் எப்போ? இன் தரக்க, விட்டு செல்ல. பொதுவா விட்டு சென்றால் அந்த தரிக்கத்துன்னு வந்துட்டால, விட்டு சென்ற சொத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டு சென்ற சொத்துன்னா என்ன அர்த்தம்? மரணித்த பிறகுன்னு அர்த்தம். ஹயாத்தா பிரிக்கும் போது அந்த சட்டம் வராது. அப்போ 2 விஷயம் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. 1, சொத்தை ஹயாத்தா இருக்கும்போது பிரிக்கிறது. 2வது, மரணித்த பிறகு இப்போதைக்கு சொத்தை பிரிக்க வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும். எப்போ போகிறது? இன்னும் 4 போகட்டும் 2 தலைமுறை 3 தலைமுறை ஆகி அப்படியே பிரிக்கப்படாம. இதெல்லாம் எங்க ஊர்ல நடக்கிறது. இதே மாதிரிதான் இங்கிட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ்லாமியர்கள் ஊர்ல அது மாதிரியான பழக்கம். பாத்தீங்கன்னா தாத்தாவோட சொத்து, தாத்தாவோட சொத்து அவரு பேரண்ட புள்ள வந்த பிறகு பிரிக்கிறதுக்கு போகும்போது ஏகப்பட்ட சிக்கல். அதனால என்ன நடக்கிறது என்றால் உறவுகள் பிரிந்து போகிறது. கூட பிறந்த சகோதரர் தன்னுடைய தந்தை சொத்தை, மூத்தவரா இருக்கிறார், சரி தந்தை மரணித்து விட்டார், நம்ம சொத்தை பிரிச்சு கொடுத்துருவோம், பெண் பிள்ளை இருக்கிறாங்க ஆண் பிள்ளை இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பாகங்களை கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறத விட்டுட்டு அவர் என்ன அதெல்லாம் பிரிக்க வேணாம் அப்படியே இருக்கட்டும்ங்கிறார். இதுல என்னன்னா, இதெல்லாம் நான் சமூகத்துல நடக்கிறத சொல்றேன், கற்பனையில சொல்லல.
இதுல என்னன்னு சொன்னா, அதுல ஒரு சகோதரர் ரொம்ப கஷ்டப்படுறார், ஒரு சகோதரர் ரொம்ப கஷ்டப்படுறார், மற்ற சகோதரர் ஓரளவு பரவாயில்லை, சாப்பாடு கூட கஷ்டப்படுறார். ஆனா அவருக்கு சேர வேண்டிய பாகம் பல கோடி வர்ற மாதிரி இருக்குது, அல்லது லட்சங்கள் வர்ற மாதிரி இருக்குது. அது பிரிக்கப்படாமல் இருக்குது. எப்போ அவருக்கு பிரிச்சு எப்போ கொடுக்க போறீங்க? அவருடைய அண்ணன்ட்ட போய் கேட்டா அண்ணன் என்ன சொல்றாரு? வேணாம், மெதுவா பிரிச்சுக்கிறோம், நான் கஷ்டப்படுறேன்ப்பா, எனக்கு காசு வேணும், பிரிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 லட்சமா அது கிடைக்கும் அப்படின்னா இப்பொழுது வேணாம். அப்ப அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறார், சாப்பாட்டுக்கு வழியில, ஆனா சொத்துக்கு அதிபதியா இருக்கிறார். அவருக்கு பிரிச்சு கொடுத்தாலும் 10 லட்சம் கிடைக்கும், ஆனா இன்னைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கு. இப்படி எல்லாம் சமூகத்துல இருக்கிறாங்க. ஏன் பிரிக்காம இருக்கிறீங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்க? பிரிச்சு கொடுத்தா உறவு முடிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. இது எங்க ஜெகில், இது எங்க இருந்து படிச்சுக்கிட்டோம்? நம்முடைய கலாச்சாரம், நாம் இங்க வாழுகிற இந்த சமூகத்தினுடைய கலாச்சாரம் இஸ்லாமியர்கள்ட்ட அப்படியாக மாட்டிக்கிடுச்சு. அதனால அந்த கலாச்சாரத்தை நம்ம 2 தப்பு நடக்குது. ஒண்ணு, சொத்தை ஹயாத்திலே பிரிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. பிரிக்கும் போத பெண்ணுக்கு 1 பங்கு, ஆணுக்கு 2 பங்குன்னு ஹயாத்திலே பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுவும் பிழையானது. புரியுதா நான் சொல்றது? இதுவும் பிழையானது. 2வது, மரணிச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் துக்கம். எவ்வளவு நாள் துக்கம் இருக்குது? தந்தை மொத்தமாயிட்டா எவ்வளவு நாள் துக்கம்? ஒரு 30 நாளா, 40, 3 நாள் தான் முடிஞ்சிச்சு. 3 நாளைக்கு பிறகு சொத்தை அவங்களுக்கு ஷரியத் என்ன சொல்லுது? பிரிச்சு கொடுத்துனா முடிஞ்சுது. அவங்க தங்களுடைய ஜீவனாம்சத்தை அதை வச்சு சரி பண்ணிக்க. இவரா கற்பனை பண்றது, பிரிச்சு கொடுத்தா தம்பி அந்த சொத்தை எல்லாம் நாசமாக்கிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நீங்க வச்சிருந்து என்ன செய்ய போறீங்க? அவங்கவுங்க ஹக்க அவங்களுக்கு கொடுத்துடணுமா இல்லையா? அப்ப அதனால இந்த 2ம் நம்முடைய சமூகத்திலிருந்து களையப்பட வேண்டும் என்பது இந்த பாடத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அடுத்தது, ஏகப்பட்ட குளறுபடி நம்மகிட்ட பார்க்கிறோம். வசியத்து, உயில், இத மாதிரியான சமூக விஷயங்கள்ல நம்ம கிட்ட பெரிய விழிப்புணர்வும் இல்மு சார்ந்த விஷயமும் நம்ம கிட்ட இல்லாம ஜஹிலியத்தை பார்க்க முடிகிறது. உயில்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க நினைச்சுக்கிறாங்க உயில் மொத்தமா கூடாதுன்னு நினைச்சிடறாங்க. வசியத்து, உயில் 2 ஒண்ணுதான். வசியத்து என்றால உயில் என்றால 2 ஒண்ணுதான். பெற்றோர்களுக்கு உயில், வசியத்துனா போதுமா, உயில்னு சொல்ல வேணாம், வசியத்துனா புரிஞ்சுக்கிறேங்க. பெற்றோர்களுக்கு மகன் வசியத்து செய்யலாமா சொத்து விஷயத்துல? கேட்டு நாளைக்கு சொல்றீங்களா? என்னம்மா? ஆமா, நீங்க ஷேக் அல் மதனி ஹஃபிதஹுல்லாஹ், ஹஃபிதக்கல்லாஹ், நீங்க எங்கள்கிட்ட உள்ள தாதியில் தான் நீங்க போடணும். ஆமா, என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? அப்போ நம்ம வசியத்து என்பதை பெற்றோர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வசியத்து செய்யறது என்பது கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹ் கணக்கு போட்டு சொல்லிட்டான். இனிமேல் நான் கணக்கு போடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அல்லாஹ் ஒரு மகன் விட்டு சென்ற சொத்தில் தாய்க்கு எவ்வளவு கிடைக்கும், தந்தைக்கு எவ்வளவு கிடைக்கும். ஒருவன் மரணிக்கிற பொழுது தன் பிள்ளையை, மகனையோ மகளையோ விட்டு சென்றால் அவர்களுக்கு சொத்திலிருந்து, எனது சொத்திலிருந்து எனது மகனுக்கும் மகளுக்கும் எவ்வளவு கிடைக்கும்? யாரு போட்ட கணக்கு? அல்லாஹ் கணக்கு போட்டுட்டு போயிட்டான். நான் கணக்கு போனேன், எனக்கு நான் சம்பாதித்த பணம், அதனால நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும். அது வசியத்தே செல்ல. நம்மளே சொல்றோம், இந்த மாதிரி நான் மொத்த போன பிறகு சென்னையில இருக்கிற அந்த பில்டிங் உனக்கு, யாரு மகனுக்கு வசியத்தை செய்யறார், உனக்கு ஊர்ல இருக்கக்கூடிய இந்த சொத்து உனக்கு மகளுக்கு, நான் மூத்தா போன பிறகு இப்படி எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்தா போயிட்டார். இப்ப இந்த வசியத்தை செல்லுமா? இது இந்த உயில் செல்லுமா? இது செல்லாது. ஏன்? இவங்களுக்கு அல்லாஹ் கதிர் பண்ணிட்டான். இவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குங்கிறத அல்லாஹ் தீர்மானிச்சு, முகத்தர், அவ்வளவுதான். அப்போ அவங்களுக்கு அல்லாஹ்வால் எவ்வளவு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு நானே வசியத்து செல்ல, அந்த வசியத்து செல்ல. அப்போ என்ன தெரியுது? வசியத் என்பது வாரிசாக இருக்க, வாரிசாக யாரெல்லாம் சொத்திலிருந்து பங்கு பெறுவார்கள் என்றும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் வசியத்தை செய்ய முடியாது. புரியுதா? சரி, ஒருவர், இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒருவர் தன்னுடைய
பேரப்புள்ளைக்கு வசியத்து பண்றார். பேரப்புள்ளைன்னு சொன்னா எனது மகனின் மகன், புரிகிறதா? எனது மகனின் மகன் வசியத்து செய்றார், தாத்தா வசியத்து செய்றார். பேரப்புள்ள மேல பாசம் அவருக்கு. அவர் சொல்றார், என்னோட இந்த சொத்தை உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு வசியத்து செய்றார். தாத்தா வசியத்து செல்லுமா? ஏன்? சரி, நீங்க மத்தவங்க என்ன அவர் செல்லுங்கிறாரு, பேரப்புள்ள. ஆமா, அதனால செல்லாதுங்கிறீங்களா செல்லுங்கிறீங்களா? செல்லாதுன்னு நினைக்கிறீங்க. அவரு செல்லுங்கிறாரு, நீங்க செல்லாதுங்கிறீங்க. சரி, நான் முதல்ல சொல்லும் போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா பதில் சொல்லிருப்பீங்க. ஏன் அவங்க செல்லு, நீங்க செல்லுன்னீங்களா, எதை வச்சு சொன்னீங்க? வாரிசு இல்ல அவரு. அப்ப யாரு வாரிசாக ஆக முடியாது? புரியுதா நான் சொல்றது? யாரு வாரிசாக ஆக முடியாதோ, என் சொத்துக்கு யாரு நேரடி வாரிசு? யாரு? மகன், மகள். சரி, பேரப்புள்ள நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ஹதீஸ்ல என்ன இருக்குது? வசியத்து யாருக்கு இல்ல? வாரிசாக வரக்கூடிய ஒரு பேரப்புள்ள வாரிசா வருவாரா? வருவாரா? நீங்க தான் சொன்னீங்க என்னுடைய மகனும் மகளும் தான் நேரடி வாரிசு. நீங்க இப்ப பேரப்புள்ள வாரிசா வருவாரா? வாரிசா வர மாட்டாரு. பேரப்புள்ளன்னா தெரியுதா? ஆமா, வாரிசா வர மாட்டாரு. ஏன்? மகனும் இல்ல மகளும் இல்ல, அவ்வளவுதான் வாரிசா அவங்க. இவங்க ரெண்டு பேரும் வாரிசு, இவங்க தான். பேரப்புள்ள வாரிசு இல்லை. இப்ப நான் ஹயாத்தா இருக்கும்போது அவருக்கு ஒரு பங்கு கொடுக்கறதா வசியத்து செய்தால் செல்லும். ஏன்? அவரு நேரடி வாரிசு இல்லை. சரி, அப்ப இந்த மாதிரியான வசியத்து விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்படி வசியத்து? அப்படி இல்லாம என் பிள்ளைகளுக்கு நான் வசியத்து செஞ்சால், அல்லது என் மனைவிக்கு வசியத்து செஞ்சால், என்னுடைய தாய்க்கு வசியத்து செஞ்சால், என்னுடைய தந்தைக்கு வசியத்து செஞ்சால் அது செல்லுபடி ஆகாது. ஹயாத்தா இருக்கும்போது நான் கொடுத்துட்டா அது வேற விஷயம். ஹயாத்தா இருக்கும்போது நான் என்னுடைய மகனுக்கு ஒரு பகுதியை கொடுக்குறேன், மகளுக்கு ஒரு பகுதியை கொடுக்குறேன். ஹயாத்தா இருக்கும்போது கூட குறையா இருக்குது, இது செல்லுமா? செல்லும். நான் நீதமா கொடுக்கலன்னு அது தனி கேள்வி அல்லாட்டு. உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட ஏன் நீதமா நடக்கலன்னு நல்லா கேட்பேன், அது வேற விஷயம். ஆனா கொடுத்தா செல்லுமா? ஹயாத்தா கொடுத்துட்டா முடிஞ்சு போயிடுச்சு. இல்லையா? ஹயாத்தா கொடுக்கும் போது ஒரு பிள்ளைக்கு அதிகமா கொடுத்துட்டாரு தந்தை, அவரு மூத்தா போயிட்டாரு. அது அவருக்கும் அல்லாவுக்கும் மத்தியில உண்டான விஷயம். மூத்த போனவர்கிட்ட போய் சண்டை பிடிக்க முடியுமா? எல்லாம் பார்த்துக்கிறோம். இப்போ இல்ல, அவருக்கு கூட கொடுத்தாரு இவருக்கு குறையா கொடுத்தாருங்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஹயாத்தா இருக்கும்போது ஒரு நிலை, மரணித்த பிறகு ஒரு நிலை. எனவே இந்த விஷயத்துல நாம் ஒரு தெளிவான சட்டத்தை புரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்கு தான் நம்ம இந்த பாடத்தை வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இத ஒரு சுருக்கமாக நம்ம சொல்றோம். இது ஒரு நாளில் நடத்திட்டு போறது இல்லை. இதெல்லாம் நாங்க மதரசால 6 மாசம் நடத்தக்கூடிய பாடம். ஷேக்லாம் அப்படிதான் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6 மாசம். அப்போ 6 மாசம் படிக்கிற பாடத்தை நீங்க ஒரு 3 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல முடிக்கிட்ட நம்ம ஒரு பகுதியை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஆர்வம், நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறை, அல்லது நான் நடத்துறது உங்களுக்கு விளங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அடுத்து இன்னொரு பகுதியை நம்ம இன்னொரு டைம் வச்சுக்கலாம். சரி, அதனால இப்போ பிஸ்மில்லா நம்ம பாடத்துக்கு போயிடுவோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரதானமான அம்சங்கள் எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வாரிசுரிமைய லேசா நம்ம படிச்சுக்கிற முடியும் அப்படிங்கிறதுக்கு இங்க கொடுத்திருக்கிற பாட அமைப்பு தான். இப்போ முதல்ல வாரிசு உரிமை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற வசனங்களை இங்க நம்ம கொடுத்துருக்கிறோம். உங்க கையில கொடுத்துருக்கிறோம்ல, அதுல 2வது பக்கம் பாத்தீங்களா? ஆயாத்துல் மவாரிஸ், வாரிசு உரிமை பற்றிய குர்ஆனுடைய வசனங்கள். இந்த வசனத்துக்குள்ளதான் அவ்வளவு வந்துடும் உள்ள. கலாலாவுடைய இன்னைக்கு ஷேக் அதுதான் ஓதனாங்க. கலாலாவுடைய கடைசியா இருக்கிறது கலாலாவுடைய சட்டம். அப்போ இந்த உங்க கையில இருக்கக்கூடிய 2வது பக்கத்தில் இருக்கக்கூடியது, நீங்க அந்த வசனத்தை இப்ப நம்ம சொல்ற கணக்கு எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். புரிகிறதா? அதை நீங்க ஒரு தடவை நீங்க தனியா உட்காந்து படிச்சு பார்த்துக்கிறீங்க உங்களுடைய பார்வைக்கு.
அடுத்து நம்ம சொல்லும் போது இந்த வசனங்கள் இந்த அடிப்படையில் இந்த சட்டம் அப்படின்னு நம்ம பெரும்பகுதி அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டு போற மாதிரிதான் இருக்கும். ஆனா இதுக்குள்ள உள்ள சட்டங்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. அடுத்து 4வது பக்கத்துல இருக்கிறது ஆண் வாரிசுகள் மொத்தம் 15 பேர். அதே போல பெண் வாரிசுகள் ஒரு 10 பேர் கொடுத்துருக்கிறோம். தெரியுதா? 4வது பக்கத்துல நீங்க இந்த வாரிசு யார் யாருக்கு எவ்வளவு என்ன கிடைக்கும் எவ்வளவு கிடைக்குங்கிறது போக முன்னாடி யார் யார் முதல்ல அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம கொடுத்திருக்கிற பட்டியல். மகன் சொத்துக்கு மகன் வந்துடுவார். அதே போல மகனின் மகன், மகனின் மகன், மகனின் மகனின் மகன், அதான் எவ்வளவு கீழே வேணா நீங்க போய்க்கலாம். மகனின் 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 மகன், இவங்கெல்லாம் சொத்துக்கு வாரிசா வருவாங்க. ஆனா எப்போ மகனின் மகனின் மகன்லாம் வருவாருங்கிறத நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்கோ. ஆனா இவங்கெல்லாம் உரிமை கொண்டாட முடியும். முதல்ல மகன், அடுத்தது மகனின் 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 மகன், அப்படி போயிட்டே இருக்கும். அதே போல இது ஃபுரோன்னு சொல்லுவாங்க. இது ஃபுரோல். சரி, கிளைகள். ஃபுரோன்னா என்னது? கிளைகள். நம்ம பிள்ளைகள்லாம் கிளைகள். அப்ப நமக்கு அசல்னு ஒண்ணு இருக்குமே. அசல் யார்? அடுத்தது பாருங்க, தந்தை. இது அசல். அடுத்து வாரிசு, நம்முடைய சொத்துக்கு பங்குதாரர்களா வரக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது? அசல். அசலுக்கும் இருக்கிறது, இன்னொன்னு ஃபராவுக்கும் இருக்கிறது. நான் மூத்தாயிட்டா என்னுடைய சொத்து மேல போச்சுன்னா அதுக்கு அரபியில் என்னது? மேல என்ன தெரியுதா? என்னோட சொத்துக்கு மேல பங்குதாரர் யாரு? மேல என்ன யாரு? என்னுடைய தந்தை, தாய் தந்தை. அப்போ இதுக்கு பேர் என்னது அரபியில? அசல். நீங்க இதை ஏன் வச்சுக்கிறீங்க? நம்ம அங்க கணக்கு போடும்போது அசல் ஃபரா இல்லாம இருந்ததுனால, அசல் இல்லாம இருந்ததுனால இவருக்கு இந்த பங்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணித்தவருக்கு தந்தையோ, தந்தையின் தந்தையோ, தந்தையின் தந்தையோ, தந்தையின் தந்தையின் அப்படி மேல வரைக்கும் போகும். அப்புறம் ஃபரா இல்லாததுனால இவருக்கு இந்த பங்கு கிடைக்குதுமோ. அப்படி என்ன புரிஞ்சுக்கிறணும்? ஃபரான்னா பிள்ளையோ, மகனோ, மகனின் மகனோ, மகனின் மகனோ ஆண் வாரிசா இருந்தா, அல்லது பிள்ளையோ, மகள், மகளின் மகள், அல்லது மகளின் மகள் என்று இப்படி. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? மேல உள்ளவங்களுக்கு அசல், கீழே உள்ளவங்களுக்கு ஃபரா. நீங்க உருதுக்காரங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஃபராவசெல்லாம் டக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு கிளை அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தமிழ்காரங்களுக்கு தான் அது கொஞ்சம் அந்த ஃபராவசெல்லாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். சரி, அப்ப அபு. அடுத்து பாருங்க, பாட்டன், தந்தையின் தந்தை மற்றும் மேல உள்ளவங்க. இவங்கெல்லாம் வாரிசுக்கு வருவாங்க. ஆனால் ஒரே நேரத்துல வருவாங்களா? உதாரணமா நான் மரணிச்சுட்டேன்னா என்னோட சொத்து இருக்குது, என்னோட தந்தை இருக்கிறார், தந்தையின் தந்தை பாட்டன் ஜெத்துங்கிறோம்ல, அவரும் இருக்கிறார். இப்ப நம்ம பங்கு கிடைக்க அவரு பங்குதாரன்னு சொல்லி இருக்கிறோமே. இப்போ என் தந்தைக்கும் ஒரு பங்கு, தாத்தாக்கும் ஒரு பங்கு கிடைக்குமா? ஆமா. எப்போ தந்தை இல்லாட்டா அதுக்கு அடுத்தது யாரு? தாத்தா வருவார். சரி, தந்தையும் இல்லை, நான் மரணிச்சுட்ட, தந்தையும் இல்லை, என்னுடைய தந்தையின் தந்தை தாத்தாவும் இல்லை, அவருக்கு உண்டான தாத்தாக்கு மேல ஒரு தாத்தா இருப்பார், அவர் இருக்கிறார். மற்றவங்களும் சின்ன வயசுல போயிட்டா அவர் மட்டும் இருக்கிறாருன்னு வைங்க. இப்ப கிடைக்குமா? என் சொத்துல இருந்து பங்கு கிடைக்குமா? ஏன் அவருக்கு கிடைக்கும்? ஏனென்றால் எனக்கு அடுத்து மேல் உள்ள மூத்த போனார்ல, அவருடைய அசல் யாரு? தந்தை. அவர் இல்லாததுனால அவருக்கு அடுத்த ஸ்டேஜ் மேல உள்ளவர் தாத்தா, அவரும் இல்லாததுனால அதுக்கு மேல உள்ளவர் அந்த பங்கை பெறுகிறார். யாரு பெறுற பங்கை பெறுகிறார்? தந்தை பெறுகிற பங்கை. தந்தைக்கு என்ன பங்கு கிடைக்கும் அதுன்னு சொல்லல, நம்ம சொல்லுவோம். அதே பங்கு அவருக்கு கிடைக்குது, அவருக்கு பெற்றுக்கொள்வார். தாத்தாவின் தாத்தா. நான் சொல்ற வரைக்கும் விளங்கிச்சா? அப்போ இப்படி இது அந்த கொடுத்த பட்டியலே தான். அப்போ சரி, அதே போல கீழே வந்துருங்க, ஃபராவுக்கு வந்துருவோம். ஃபராண்ட
மகன். நான் மூத்தாயிட்டேன், என்கிட்ட சொத்து இருக்குது. இப்போ என்னுடைய மகன் பங்கு பெறுவார். மகன் இல்லாட்டா பேரன், அவர் இல்லாட்டா அவர், அப்படியே கீழே வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க. சரி, இப்படி போகும்போது மகனுக்கு என்ன கிடைச்சதோ அதே அளவுக்கு பங்குகள் கிடைக்கும். ஆனா மற்றவங்க அதுல மற்றவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த பங்குகள் போகும். அப்ப இதுதான் நீங்க சொல்றோம். முதல்ல மகன், அடுத்தது மகனின் மகன் என்று கீழே வரைக்கும் போவோம். அடுத்தது அசல் தந்தை, தந்தையின் தந்தை பாட்டர். அதுக்கு தான் அந்த தந்தைக்கு ஜெத்து சஹீஹம்பாங்க, உண்மையான தந்தைம்பாங்க. தந்தையின் தந்தை உண்மையான பாட்டன். தந்தையின் உண்மையான பாட்டன்னா என்ன அப்படின்னா, நம்ம சும்மா ஒன்னூட்ட தாத்தா அப்படின்னு சொல்றது இல்லை. உண்மையான பாட்டன்னா என்னுடைய தந்தையின் தந்தையாக இருந்தோம், அவருக்கு தான் ஜெத்து சஹீஹம்பாங்க, உண்மையான பாட்டன். சரி, அடுத்தது யாரு படிங்க. இந்த பக்கம் தானே வச்சிருக்கிறீங்க, அந்த 4வது பக்கம். முதல்ல இதை பார்த்துக்கிறங்க. அடுத்தது யாரு? ஆமா, அஹு ஷகீக், சகோதரர். அவர் யாருன்னா என்னுடைய தாயும் தந்தையும் ஒன்றாக இருக்கு, தாயும் தந்தையும் ஒன்னா இருக்கக்கூடிய சகோதரர், உடன் பிறந்த சகோதரம். தாயும் ஒரே தாயா இருக்கணும், தந்தையும் ஒரே தந்தையா இருக்கணும், அப்படியான சகோதரர். அடுத்து 6வது, ஆமா, தந்தை மட்டும் ஒன்னா இருக்கு, தாய் வேற, அப்படியான சகோதரர். ஆண் வாரிசுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. அடுத்தது அஹ்லி உம்மு அப்படின்னா தாய் வழி சகோதரர். அப்போ என்னுடைய அம்மாவும் இவருடைய அம்மாவும் ஒண்ணு, தந்தை வேற, அவருக்கு அடுத்த ஸ்டேஜில் அவருக்கு பங்கு கொடுக்கப்படுது. அதற்கு பிறகு யாரு வர்றா? உடன் பிறந்த சகோதரனின் மகன். மூத்தா போனார் பார்த்தீங்களா? இது எல்லாமே யாரை கவனித்து? சகோதரன், மகன், பாட்டன் எல்லாம் யாரை கவனித்து? மையத்தை கவனித்து, மூத்தா போனவரை கவனித்து. யாருக்கு சகோதரன் நீங்க தடமாற வேணாம், யாரு மையத்தை தான் இங்க பேசுறோம். மையத்தினுடைய உடன் பிறந்த சகோதரின் மகன். அப்போ நான் மூத்தாயிட்டேன்னு வைங்க, என்னுடைய கூட பிறந்த சகோதரின் மகன், அவரும் வாரிசா வருவார். எப்போ வருவார்? சரத்து இருக்கு. என் மகன் இருக்கும் வருவாரா? வரமாட்டார். அப்போ அது எப்போ வரும்? ஆனால் யாருமே இல்லாட்டா அவரு வாரிசா வந்துடுவார். பைத்துமாலுக்கு கொண்டு போய் சொத்தை கொடுத்துடக்கூடாது. யாரும் அவருக்கு பிள்ளை இல்லை அப்படி கொடுத்து, அவருக்கு கூட பிறந்த சகோதரனும் இல்லை, அவருக்கு பிறந்த பிள்ளையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்வாங்க? அந்த சொத்தை பைத்துல் மால்ல சேர்த்துருவோம். அப்படியே சேர்க்க முடியும்? இங்க பார்க்கணும், எனக்கு பிறந்தது யாரும் இல்லை, என் சகோதரனும் இல்லை, ஆனா சகோதரனுக்கு பிறந்த பையன் இருக்கிறான். நமக்கு பார்க்க தூரமா போன மாதிரி தெரியுது, அவருக்கு கிடைச்சிடும். ஏன்னா அவரெல்லாம் வாரிசுல உள்ளவங்க. சரி, அதே போல தந்தை வழி சகோதரன் மகன், தந்தை வழி சகோதரன் மகன், புரிகிறதா? என்னுடைய தாய் வேற, மூத்தா போனவர், அவரை கவனிச்சு, தாய் வேற, மையத்தினுடைய தாய் வேற, ஆனா தந்தை ஒரே தந்தை, அவங்க மூலமாக பிறந்த சகோதரின் மகன், அவரும் வாரிசா வந்துடுவார். அடுத்தது அம்மு ஷகீக்குமாக, தந்தையின் கூட பிறந்த சகோதரர்கள். ஒண்ணு பெரிய அப்பாவா இருப்பார் அல்லது சின்ன அப்பாவா இருப்பார், கூட பிறந்த சகோதரர். இவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல எல்லாம் கிடைக்கும் இல்ல, இவர் இல்லாட்டா இவர் கிடைக்கும், அவர் இல்லாட்டா அவர் கிடைக்கும். அது யார் யாருங்கிறது அடுத்த படத்துல வரும். முதல்ல இவர்கள்லாம் உரித்தானவர்கள், இவங்கதான் வாரிசுக்கு உரியவர்கள் அப்படின்னு நீங்க தெரியறதுக்கு தான் இந்த அறிமுகம். அடுத்தது தந்தை வழி சின்னவப்பா அல்லது பெரியவப்பா. தந்தை வழின்னா தெரியுதா? மையத்தினுடைய சகோதரன். எப்படி சகோதரன்? தாய் வேற, தந்தை ஒண்ணு, அவர் மூலமாக பிறந்த சகோதரின் மகன், பெரியவரா இருக்கலாம் சின்னவரா இருக்கலாம். அதே போல தந்தையின் சகோதரன் மகன் கூட பிறந்த, அதே போல தந்தையின் தந்தை வழி சகோதரன் மகன், இவனு அம்முல் அபு, அப்புறம் ஜவுஜ் கணவன், அப்புறம் விடுதலை செய்யப்பட்டவர். இந்த 15வது உள்ளது இப்ப நடைமுறையில இல்லை. அப்போ நம்ம இந்த 14ஐயும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம். யாரெல்லாம் ஆண் வாரிசுல பங்கு பெறக்கூடியவர்? இவனு ஒயின் நசல், அபு, அது மாதிரி ஜத்து சஹி, ஒயின் ஆலா, அதுக்கு மேல போயிட்டே இருக்கும். அஹு ஷகீக், அஹுலி அபு, அஹுலி உம்மு, இப்னுல் அஹு ஷகீக், இப்னுல் அஹுலி உம்மு,
அம்மு ஷகீக், அம்மு லி அபு, இப்னு அம்மு அஷகீக், இப்னு அம்மு லி அபு அஸ்ஸௌஜ். இந்த 14 ஆண் வாரிசுகள். இதை கொஞ்சம் மனசுல ஞாபகம் வச்சுக்கிற, உடனே வராது, இருந்தாலும் நம்ம கணக்கு போடும்போது இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது பெண்ணு, ஒரு 10 பேர் பெண்ணுல வர்றாங்க. ஒண்ணு மகள், எப்படி மகன் சொன்ன மாதிரி மகள். அடுத்தது இது ஃபரா, மேல உள்ளது ஃபரா. பின்த் வந்து யாரு? ஃபரா. புரியுதா? ஃபரா கீழே கிளை. அப்புறம் அசுல் தாய். அதுக்கு பிறகு மேல உள்ள மாதிரி தான் அபுன்னு வந்துச்சு, இங்க உம்மு. அப்புறம் மகனின் மகள், மகனின் மகள் பேத்தி. அது அதே மாதிரி கீழே வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஜெத்தத்து சஹீஹா, பாட்டி, தாயின் தாய். அதே போல தந்தையின் தாய், அவங்களும் வந்துடுவாங்க. அடுத்தது உடன் பிறந்த சகோதரி, உக்து ஷகீகா, சொன்னோம்ல, உம்மா தாயின் தந்தை ஒண்ணு. அடுத்தது உக்துலி அபு, தந்தை வழி சகோதரி. உக்துலி உம்மு, தாய் வழி சகோதரி. ஜௌஜா, மனைவி. அப்புறம் விடுதலை செய்யறது வந்து 10வது, இப்போதைக்கு நடைமுறையில இல்லை. ஆக மொத்தத்துல இங்கிட்டு பெண் வழியில 9, ஆண் வழியில ஒரு 14. இவைகள் சொத்துக்கு வாரிசாக வரக்கூடியவர்கள். இது நம்ம மனசுல வச்சுக்கிறோம். அடுத்தது இப்போ மூத்தா போயிட்டோம்னா முதல்ல நாம் செய்ய வேண்டிய வேலை, மூத்தா போன உடனே மையத்தை எடுக்கிறோமோ இல்லை சொத்தை பிரி அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறான். அப்படி செய்யலாமா? மூத்தா போன உடனே சொத்தை பிரிக்கிறதா? ஏன்? துக்கம் மையத்து இருக்கிறனாலயா? என்னன்னு பார்க்கணும். மாஷா அல்லாஹ். அப்போ சொத்தை பிரிக்க முன்னாடி அந்த தரிக்கத்துல அந்த மரபு சொத்துங்கிறோம்ல, அதாவது மரணித்தவர் விட்டு சென்ற சொத்து, அதை பிரிப்பதற்கு முன்னால் கையாள வேண்டிய மிக முக்கியமான நிபந்தனை. எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு பாக்குறோம். ஒரு 90,000 ரூபாய் வச்சுட்டு மூத்தா போயிருக்கிறார். அவ்வளவுதான் இருக்குது அவர்கிட்ட கேஷ். 90,000 ரூபாய் இருக்குது, மூத்தா போயிட்டார். இப்ப என்ன செய்யணும்? நாம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் எதைத்தான் இங்க கொடுத்துக்கிறோம். தரிக்கத் என்றால் என்ன? தரிக்கத் என்பது ஒருவர் மரணம் அடைந்த பிறகு அவர் விட்டு செல்லும் அனைத்து சொத்துக்களும் உரிமைகளும் ஆகும். புரியுதா? அப்போ அவை வாரிசுகளுக்கு பகிரப்படும் முன், அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஷரியத்துக்குரிய முறையில் அதை நம்ம நிர்வகிக்க வேண்டும். அந்த விட்டு சென்ற சொத்துக்கள்னா எது? வீடா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், தங்கமா இருக்கலாம், வெள்ளி, வியாபார பொருள்கள், வாகனம், கால்நடைகள் அப்படின்னு இவைகள் எல்லாம் இருக்கலாம். அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை 3 விஷயங்கள் இங்க முதல்ல கையாளப்படணும். ஒண்ணு, ஜனாசாவை அடக்கிறது. வாங்க ஒரு கணக்கு கொண்டு போடுங்க. இப்போ மூத்தா போகும்போது ஒரு 90,000 ரூபாய் வச்சுட்டு அப்துல் காதருங்கிற சகோதரர் மூத்தாயிட்டார். அப்துல் காதர் பொது பேரை வைப்போம். யாரும் அப்துல் காதர் இல்லதான்? அல்ல ஹயாத்தாக இருக்கிறீங்களா? சரி, நீங்க இல்ல, நாங்க வேற ஆளு நிறுத்தி வச்சுக்கிறோம். அப்துல்லா. சரி, அப்துல்லா வந்து 90,000 வச்சுட்டு போயிட்டார். ஒரு ரவுண்டா வச்சுக்கிட்டா கணக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்போ 90 ரூபாய் வச்சுட்டு அப்துல்லா மூத்தா போயிட்டாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? மையத்தை அடக்கிறதுக்கு என்னன்னு பாக்குறோம். பார்த்தா மையத்தை அடக்கிறதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் போடுங்க. 10,000 ரூபாய், 10,000 கஃபனு அது இது எல்லாம் இருக்குல்ல, பாத்தியா ஓதுறதுக்கு நான் நேரிச்சேன், அதெல்லாம் இல்லையா? சரி, அப்போ 10,000 ரூபாய். கஃபனுக்கு கபரு கூலி தோன்றது இவைகளுக்கு எல்லாம். சரி, அப்புறம் பாக்குறோம் கடன் ஏதாவது இருக்கான்னு பாக்குறோம். ஆமா, சிறப்பா கடன் வச்சுட்டு போயிருக்கிற 20,000 ரூபாய் கடன் இருக்கு. சரி, இப்ப எவ்வளவு வச்சு மிச்சம் எவ்வளவு இருக்குது? 90ல 60,000 ரூபாய் இருக்கு. அப்புறம் 3வது என்ன பார்க்கணும்? வசியத்து பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும். மையத்தை அடக்கிறதுக்கு ஒரு தொகை எடுத்தாச்சு, கடன் பேக்கிறோம், அவர் 20,000 சரி தந்துருவோம், கேஷ் இருக்கு தந்துருவோம். அடுத்தது ஏதாவது வசியத்து பண்ணியிருக்கிறார். வசியத்து வந்து மிஸ்க்கு பள்ளிவாசலுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மூத்தா போயிட்டார். அவரு பூரா சொத்தையும் எழுதி வச்சுட்டாருன்னு வைங்களேன்.
பூரா சொத்தை எழுதி வச்சுக்கிறார். 90,000 ரூபாயும் நான் மூத்தா போயிட்டா அப்படியே கொண்டு போய் மிஸ்க்கு கொடுத்துருங்கன்ட்டு. இப்ப என்ன செய்யறது? ஆமா, இப்போ அவர் அப்படி போட்டு இருந்தாலும் செல்லாது. நம்ம என்ன செய்யணும்? மையத்துக்கு கடனுக்கு கொடுத்தது போக பார்த்தா 60,000 ரூபாய் தான் இருக்குது. அப்ப 60,000 ரூபாய் இங்க கொடுத்துடலாமா? கொடுக்க முடியாது. எத்தனை? 3/1 தான். 60 3/1 20,000 ரூபாய். அதுல 20,000 ரூபாய் எடுத்துருங்க. 20,000 ரூபாய் எங்க வசியத்து பண்ணாரோ அதுக்கு கொடுத்துரும். அவர் முழுசா 60,000மே அங்க போகட்டும், அல்லது 90,000 ரூபாயும் அங்க போட்டுனாலும் எவ்வளவுதான். இதெல்லாம் போன பிறகுதான் வசியத்தை கொடுக்கணும். வசியத்துக்கு அப்போ நம்ம 1/3ங்கிறாங்கல்ல, 3/1. அப்போ 20,000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டா மிச்சம் எவ்வளவு இருக்குது? 40,000. இந்த 40,000 தான் வாரிசு யாரு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ வச்சுட்டு போன 90,000 அது கணக்குல வராது. முதல்ல அவருடைய மையத்து செலவு, அப்புறம் அவருக்கு கடன் வகைராக்கள் இருந்தா அதை கொடுக்கணும். அப்புறம் வசியத்து பண்ணி இருந்தாருன்னா எவ்வளவு வசியத்து பண்ணனாலும் 3/1 சுலுசு கொடுத்துட்டு, அது கூட சுலுசு கூட ரசூலுல்லாஹ் கசீர்னு சொன்னதால சில பேர் சொல்றாங்க இல்ல நீங்க 4/1 கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சரி இருக்க, நம்ம சுலுசுன்னு வச்சுக்கிறோம், அது இஃப்திலாஃப் மசாயில். அப்போ கொடுத்த பிறகு மிச்சம்தான் வாரிசுகள். இப்ப நமக்கு இங்க உள்ள கணக்குப்படி மிச்சம் 40,000 ரூபாய் தான் இருக்குது. இதுலதான் யார் யார் இருக்கிறா, யார் யார் பங்குதாரரா வருவார் அப்படிங்கிறத இதை வைத்துத்தான் இனிமே நம்ம பிரிக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த அடிப்படையில் அதுதான் நீங்க நம்ம 5வது பக்கத்துல உள்ள சட்டம் அதைத்தான் சொல்லுது. இப்ப நீங்க அப்படியே வாசிங்க, இதை புரிஞ்சுக்கிட்ட வாசிங்க. ஒரு ஆள் வாசிக்கிறீங்களா? நானே வாசிக்கிறோம். அந்த 5வது பக்கம். ஆமா ஆமா, இந்த இது போட்டிருக்கிறவங்கள கணக்கு அதனுடைய சட்டம் தான் இது. மரபு சொத்து, தரிக்கத்து மற்றும் அதை சார்ந்த விவரங்கள். படிங்க. தரீக்கத்துன்னு ஒண்ணு இருக்குது. தரீக்கத்து அது கொண்டுத்தா, அது பிதாத் ஜமாத். தரீக்கத் சூஃபியாக்கள் தரீக்கத் காதிரியா, ஷாதுலியா, நக்ஷபந்தியா, திஷ்டியா, சுஹரவர்தியா, ரிஃபாயியா அப்படின்னு நினைச்சிருக்கூடாது. இது தரிக்கத். அப்போ தரிக்கத் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவை வாரிசுகளுக்கு பகிரப்படும் முன்பு ஷரியத் கூறிய முறையில் நிர்வகிக்கப்பட வேண்டும். புரிஞ்சிச்சாப்போ? அப்போ தரிக்கத்துனா வெட்டி சென்ற 90,000 அத வாரிசுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்க சில முறைகளை நிர்வகித்து அதுக்கு பிறகுதான் பிரிக்கணும். சரி, அடுத்து வாங்க. தரிக்கத்தில் மரபு சொத்து அனுப்புவை வீடு, நிலம், பணம், தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள், வாகனங்கள், கால்நடைகள், பெற வேண்டிய கடன்கள், மற்றவர்கள் அவருக்கு தர வேண்டிய பணம், பிற சட்டப்பூர்வமான சொத்துக்கள். இப்போ பிறர் தர வேண்டியது இருக்குன்னு வைங்களேன், அதையும் கணக்குல சேர்த்துக்கிறோம். இவர் கொடுக்க வேண்டியதை நம்ம கழிக்கிற மாதிரி வர வேண்டியதையும் சேர்த்துக்கிறோம். அது வருமானம் பார்த்துட்டு வரும்னு இருந்தால் அதையும் கணக்குல சேர்த்து தான் நம்ம கொண்டு வரோம். நம்ம புரியணுங்கிறதுக்காண்டி சும்மா ஒரு கணக்குக்காண்டி 90,000 போடும். ஒண்ணு காரா இருக்கலாம், பெரிய பில்டிங்கா கூட இருக்கலாம், எப்படியோ அவைகள் அனைத்தும் இதுல மரபு சொத்துல வந்துடும். இத பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம், மரபு சொத்தை பகிர்வதற்கு முன் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகள். ஒருவர் மரணம் அடைந்தவுடன் அவர் விட்டு சென்ற மரபு சொத்தை தரிக்கத்தை உடனே வாரிசுகளுக்கு பங்கிடப்படக்கூடாது. அதற்கு முன் இஸ்லாம் உள்ள சில உரிமைகள் வரிசைப்படி நிறைவேற்ற வேண்டும். முதலாம், மையத்தின் நடக்க செய்வதற்கான செலவுகள். 2ஆம், மையத்தின் கடன்களை செலுத்தல். 3ஆம், மையத்தின் வசியத்தை நிறைவேற்றல். அப்ப இந்த 3 விஷயமும் நம்ம இந்த 3ஐ பார்த்துட்டோம். இதுல மையத்தின் அடக்கம் செய்வதற்கான செலவுகள். மரணம் அடைந்தவரை அடக்கம் செய்ய தேவையான அனைத்து செலவுகளும் முதலில் மரபு சொத்திலிருந்து வழங்கப்பட வேண்டும். இதில் குளிப்பாட்டுதல், கப்பல் ஓட்டுதல்,
அப்போ இப்போ மகன் என்ன சொல்றாருன்னா, தந்தையின் ஜனாசாவை நான் அடக்கிறேன், அதுக்கு உண்டான செலவுகளை கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பெரும்பகுதி அஃதல் சிறந்தது என்னன்னா அவருடைய சொத்திலேயே கொடுக்கிறது. அதுக்கு என்ன ஆதாரம் ஏதாவது தெரியுமா? நான் சம்பாதித்த சொத்திலிருந்து நான் என்னுடைய ஜனாசா அடக்கப்படுவது எதை விட சிறந்தது? அடுத்தவர்களோ பிள்ளைகளோ கொடுக்கறத விட. அதுக்கு ஏதாவது ஒரு நஸ்ஸு சொல்ல முடியுமா? கேள்விப்பட்ட செய்தி எதுவும் இருக்கா? எதை வச்சு அதை கொஞ்சம் சிறந்ததுன்னு சொல்றோம்? இல்ல, அது நம்ம யூகத்துல சொல்றோம். ஏதாவது நஸ் இருக்கிற தலீல் எதாவது இருக்கா? ஆதாரங்கள் அது சம்பந்தமான ஹதீசுகள் எதாவது ஞாபகம் இருக்குதா? கஃபன், ஆமா ஆமா ஆமா, அது சம்பவம் தெரியுமா? ஆமா, அது கூட கியாசியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இருக்கிற கஃபன் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருக்கிற கஃபனை தான் போட்டுக்கிட்டாங்க. என்ன செய்யல? அப்போ கால் தெரியுத, தலையை மூடனா கால் தெரியுது, காலை மூடனா தலை தெரியுது. இது ஹீருக்குள்ள போடுங்க, ஏதாவது போட்டு தலைய காலை மறைச்சிக்கிறங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன செய்யல? நீங்க கொஞ்சம் காசு தாங்க அவருக்கு கஃபன் போடணும்னு வசூல் பண்ணல, இருக்கிறதே போட்டு முடிச்சுக்கிட்டாங்க. இதை கூட எடுக்கலாம். அதை விட இன்னொன்னு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பெண்மணி அவங்க கையால ஒரு நெஞ்சு கொடுக்குறாங்க, ஒரு பெட்ஷீட், ஒரு பர்தா மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க, கொஞ்சம் தொங்க விடப்பட்ட. அவங்களே நெஞ்சு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கிட்டு போய் அவங்க கீழாடையாக வேட்டி மாதிரி உடுத்துட்டு, இசார் மாதிரி உடுத்துட்டு மக்கள்கிட்ட நான் எப்படி அழகா இருக்கா அப்படின்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹி அது பழக்கம், நல்லா இருக்கா அப்படின்னு. அப்போ அங்க இருந்த ஒரு மனிதர் என்ன பண்ணாரு? சகல்றது எல்லாம்னு அறிவிக்கிறாங்க. என்ன பண்ணாரு? அல்லாஹ்வுடைய தூதர் அது எனக்கு தாங்களேன்னு கேட்டுட்டார். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஹதீஸ்? அப்போ ரசூலுல்லாஹி என்ன பண்ணிடுவாங்க? இல்ல, எனக்கு அழகா இது நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே போனாங்க, கொடுத்துட்டாங்க. அப்ப எல்லாரும் அவங்கள ரசூலுல்லாஹி கேட்டா உடனே தந்துருவாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டே போய் கேட்குறீங்களே. இப்ப ரசூலுல்லாஹிக்கு அழகா இருந்தது, நீங்க அதை வாங்கிட்டு போயிட்டீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு கோபம் வருது. அப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் எதுக்கு இதை வாங்கிட்டு போனேன்? நான் உடுத்து அழகு பார்க்கறதுக்கா? நான் மௌத்தா போன பிறகு எனக்கு இது கஃபனாக போட வேண்டும் என்பதற்காக. அப்போ இதை வச்சு நமக்கு உலமாக்கள் என்ன சட்டம் சொல்றாங்க? குறிப்பாக இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் அஹ்காமுல் ஜனாயிஸில் இதை வச்சு அவருடைய சொந்த பணத்தில் கஃபன் போடுதல் அல்லது கஃபனை நம்ம ஏற்கனவே தஜீஸ் பண்ணி வச்சுக்கிறது, கஃபன் முதல்லயே அதை நாம் தயாரித்து வைத்துக் கொள்ளுதல், இதெல்லாம் கூடுமான. இப்பவுமே கஃபனை வாங்கி நம்ம காசுலயே வாங்கி வச்சுக்கலாமான்னு இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டுறான். வச்சுக்கலாம். அதுக்கு இந்த ஹதீஸ் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இது புகாரி எல்லா கிரந்தங்கள்லயும் சஹீஹாகுது. அப்போ இந்த அடிப்படையில பெரும்பகுதி அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்தே கஃபன் போடுவது சிறந்தது. அவர் நல்ல பரக்கத்தா இருக்க, மகன் போய் நான் செலவழிக்கிறேன், வாப்போட கஃபனுக்கு நான் காசு கொடுக்குறேன், அவருக்கு அடுக்கிறதுக்கு நான் பண்ணிக்கிறேன், அவங்க பண்ற இவங்க பண்ற, அதெல்லாம் முன்னாடி அவருடைய சொத்துல இருந்த. அதனாலதான் நம்ம இங்க சொன்னோம், அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து முதல்ல இந்த மூணையும் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம பாகத்தை பிரிக்க வேண்டும். சரி, அடுத்து வாங்க. கடன்களை செலுத்தல், அவர் செய்த அவசியத்தையும் அவர் மீது உள்ள கடனையும் நிறைவேற்றிய பின்னரே பங்கிடப்பட வேண்டும். அந்த வசனம் போட்டிருக்கிறோம். ஏன்னா அதுக்கு ஆதாரம் அடக்க செலவுகளுக்கு பிறகு மரணம் அடைந்தவரின் அனைத்து கடன்களையும் செலுத்தப்பட வேண்டும். இதுல ரெண்டு இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள்னா என்ன? அவர் ஜக்காத் பாக்கிய வச்சிருக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்காம பாக்கிய வச்சிருக்கிறாரு, தெரியுது, தெரிஞ்சாதான், எல்லாமே நமக்கு தெரிஞ்சாதான். ஆனா சொத்து வச்சுட்டு போயிருக்கிறார். இப்ப என்ன செய்யணும்? நமக்கு தெரியுது போன வருஷம் ஜக்காத்து கொடுக்கல, அப்போ இருக்கிற சொத்துல ஜக்காத்தை கொடுக்கணும், அந்த கடமையை நிறைவேற்றணும்.
நேர்ச்சி வச்சுட்டு போனது தெரியுது, ஏதாவது கஃபாரா அவர் விஷயத்துல இருக்குதுன்னு தெரியுது. அப்ப அதுக்கெல்லாம் கஃபாரா தெரியுதா? பரிகாரம். ஏதாவது நான் வந்து இத்தனை மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொன்னது, அல்லது அவரு நோன்பு வைக்க முடியாம இருந்ததுக்காக கொடுக்கணும்னு இருந்தது, அந்த தாம இதெல்லாம் மாதிரியான விஷயங்கள்லாம் அதையெல்லாம் நிறைவேற்றிய பிறகு சம்பளம் அவர்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு 10 பேருக்கு சம்பளமே கொடுக்கல, இங்க பணத்தை சேர்த்து வச்சிருக்கிற. அப்ப முதல்ல அதையெல்லாம் பார்த்து கொடுத்தோம். இதெல்லாம் அவருடைய உரிமை சார்ந்தது. அப்ப இதையெல்லாம் பிள்ளைகள் செஞ்சுட்டு அதுக்கு பிறகுதான் சொத்தை பிரிக்க போறோம். கடன் விஷயத்துல எவ்வளவு எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ். அந்நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم نفس المؤمن معلقة بدينه حتى يقضى عنه. ஒரு மூமின் கடன்ல ரொம்ப உஷாரா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கடனை பத்தி ரொம்ப எச்சரிக்கையா சொல்றாங்க. இப்ப எனக்கு அல்லாஹ் புறத்திலிருந்து ஒரு செய்தி இறங்கிச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிறார். ஹதீஸ் குதுசிங்கிற அடிப்படையில் என்ன செய்தின்னா, ஒருவர் மூத்தா போய் ஷஹீதாகி மரணித்து விட்டார். மரணித்த பிறகு அவர் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் போர்க்களத்தில் அவரு ஷஹீதாகிறார். மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் போர்க்களத்தில் ஷஹீதாகி மீண்டும் 3 தடவை சொன்னார். சொல்லிட்டு ஆனால் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டு அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாம தடையா இருக்கிறது என்ன, அவர் இவ்வளவு செய்யும் கூட அவர் கடன் கொடுக்காதனால கடன்களை நிறைவேற்றாமல் அவர் மரணித்த காரணத்தால் ஷஹீதாக இருந்தும் கூட, அல்லது கற்பனையாக ஒரு 3 தடவை அந்த வாய்ப்பு கிடைச்சும் கூட அவருக்கு சொர்க்கம் போக முடியாத தடையாகிவிட்டது. அப்ப இதை ரசூலுல்லாஹ் ரொம்ப கண்டிக்கிறாங்க. அதனால நம்ம கிட்ட கடன் இருந்துச்சுன்னா ஹயாத்திலேயே கடன்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறோம். அடுத்தது மொத்த சொத்தின் 1/3 பங்கை தாண்டக்கூடாது. வாரிசுக்கு வசியத்து செய்யக்கூடாது. செய்திருந்தால் மற்ற அனைத்து வாரிசுகளும் சம்மதித்தால் மட்டுமே அது செல்லுபடியாகும். வாரிசுகள் வசியத்து செஞ்சுட்டு போயிட்டார். இருக்கிற சொத்து எல்லாமே ஒரு பொது இடத்துக்கு வசியத்து பண்ணிட்டு போயிட்டார். ஆனா வாரிசுகள் என்ன பண்ணாங்கன்னா, பிள்ளைகள் மூத்த பணம் பிள்ளைகள்லாம் விரும்பிட்டான். சரி, அத்தா சொன்ன மாதிரி அந்த சொத்து எல்லாத்தையுமே அங்க கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ அந்த சுடுசுன்னு வருமா, 3/1 வருமா, அவங்களே விருப்பப்படுறாங்க. அப்போ அது உலமாக்கள் அதை நான் குறிப்பிடுறாங்க. அவர்களே உரிமைக்குரியவர்களே தங்களுக்கு சொத்து சேர வேண்டும் என்று நினைக்கிறவள என்ன சொல்றாங்க, அது நிறைய பறக்கத்தான் அவங்க கிட்ட இருக்குது. அவரு சொன்ன மாதிரி இந்த சொத்து முழுசா பள்ளிவாசலுக்கு அல்லது பொது ஸ்தாபனங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு அவர்கள் முடிவெடுத்தால், வாரிசுக்கு தான் உரிமை இருக்கு. அவரு என்னத்தை சொல்லிட்டு போனாலும் சரி, மொத்த சொத்தும் இந்த இடத்திற்குன்னு அவர் வசியத்து பண்ணிட்டு போனாலும் செல்லுமா செல்லாதாங்கிற முடிவை வாரிசுகள் மூலமாக எடுக்கப்படும். அப்ப வாரிசுகள் இல்ல எங்களுக்குள்ள பங்கை வேணும்னா 3/1 தான். இல்ல வாரிசுகளே வேணாம், அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணா பிரச்சனை இல்லை. அந்த 3/1 என்பதற்கு உண்டான ஹதீஸ் ஆதாரம் புகாரில வரக்கூடிய செய்தி. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் மக்காவில் நோய்வாய்ப்பட்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நலம் விசாரித்து வந்தார்கள். நான் அல்லாஹ்வின் தூதரே, என்னிடம் செல்வம் உள்ளது. எனது செல்வம் முழுவதையும் தர்மத்திற்காக நான் மரண சாசனம் செய்து விடட்டுமா என்று கேட்டேன். அவர்கள் வேண்டாம் என்று பதிலளித்தார்கள். நான் பாதியை மரண சாசனம் செய்து விடட்டுமா என்று கேட்டேன். அதற்கும் அவர் வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் அப்படியென்றால் 1/3 பங்கு நான் மரண சாசனம் செய்து விடட்டுமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் 3/1 பங்கு கூட அதிகம்தான். நீங்கள் உங்கள் வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் ஏழையாக விட்டு செல்வதை அவர்களை தன்னிறைவு கொண்டவர்களாக விட்டு செல்வதே சிறந்ததாகும். நீங்கள் அவர்களுக்காக எதை செலவு செய்தாலும் அது நீங்கள் செய்த தர்மமே. எந்த
அளவிற்கென்றால் நீங்கள் உங்கள் மனைவியின் வாயில் இடுகின்ற ஒரு கவளம் உணவும் கூட தர்மமாகவே உங்களுக்கு எழுதப்படும். அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை அளிக்கட்டும். அப்பொழுது மக்கள் சிலர் உங்களால் பயன் அடைந்து விடவும் வேறு சிலர் உங்களால் இழப்புக்குள்ளாகவும் கூடும் என்று சொன்னார்கள். சரி, இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாம் உயிலை அனுமதிக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்தி மற்ற வாரிசுகளுக்கு மீராஸ் கிடைக்காமல் மாற்றுவதற்காக அல்ல. மாறாக அல்லாஹ் அதற்கென்று பிள்ளைகள் மேல வெறுப்பு, அதுக்காக வசியத்தை செய்யறாரு. எல்லா சொத்தையும் கொடு, ஒரு பயிலுக்கும் கொடுக்க, அவ்வளோத்தையும் கொடு, நம்ம பிள்ளைகள் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி கோபத்துல எல்லாம் வசியத்தெல்லாம் செய்யறதுக்கு இல்லை. நீ எப்படி கோபத்துல செஞ்சாலும் அது எவ்வளவுதான் ஒன்று. ஆனால் இதை பயன்படுத்தி மற்ற வாரிசுகளுக்கு மீராஸ் கிடைக்காமல் மற்றவருக்காக அல்ல. மாறாக அல்லாஹ் அதற்கென்று நிறைக்காத பகுதிகள் மட்டுமே அது செயல்படும். யாருக்கு உயில் செய்யலாம். வாரிசாக வராத ஏழை உறவினருக்கு, அனாதைகளுக்கு, கல்வி பணிகளுக்கு, பள்ளிவாசல்களுக்கு, மதரசாக்களுக்கு, கிணறு, மருத்துவ உதவி போன்ற நிரந்தர நன்மைகள் நடைபெறும் காரியங்களுக்கு உயில் செய்வது அனுமதிக்கப்பட்டதாகும். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு உரிமையுடையவர்களுக்கும் அவருக்குரிய உரிமையை வழங்கிவிட்டான். ஆகையால் வாரிசுக்காக தனியாக வசியத் செய்ய முடியாது. அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுனன் இப்னு மாஜா. வசியத்து சொந்தக்காரங்க, அதாவது நம்ம வாரிசுக்காரங்களுக்கு செய்ய முடியாது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் கூறிய கடனை முதலில் நிறைவேற்றுங்கள். அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வே அதிக உரிமையுடையவன். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய கடமைன்னா நம்ம மேல சொன்ன மாதிரி ஜக்காத்துக்கு கொடுக்காம போயிருக்கிறாரு, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றியக்கூடிய நதிர்ல குறைபாடு வச்சிருக்கிறார். அதுக்கு தான் இந்த ஹதீஸ் ஆதாரம். சரி, இப்போ நம்ம வசியத்தை பற்றி ஒரு பார்வை படிங்க. வசியத்தை பற்றி 7ஆம் நம்பர். இது ஆமா ஆமா, வசியத்து தமிழ் மரண சாஸ்திரம். இது 3வது மையத்தின் வசியத்தை. பக்க நம்பர் 7 படிங்க. மையத்தின் வசியத்தை உயில் நிறைவேற்றுதல். மையத்தின் வசியத்தை உயில் நிறைவேற்றுதல். உயில் வசியத் என்றால் என்ன? யாருக்கு எழுதலாம், யாருக்கு? மையத்தின் வசியத்தை அப்படின்னா என்ன? உயிலை நிறைவேற்றுதல். உயிலை மையத்தை வசியத்துனா நாம முதல்ல ஒரு பேர் சொன்னோம். என்ன பேரு? தமிழ்ல மரண சாஸ்திரம். அவங்க கேட்டாங்க மரண சாஸ்திரம் வசியத். அல்லது இப்போ நம்ம புழக்கத்தில் என்ன சொல்றாங்க? உயிலுங்கிறாங்களே. எப்படி வேணாலும் சொல்லிக்கிறேங்க. அப்ப அதை எப்படி நிறைவேற்றுதல்? முதல்ல உயில் வசியத் என்றால் என்ன? யாருக்கு எழுதலாம், யாருக்கு எழுதக்கூடாது? படிங்க. ஒரு மனிதன் மரணித்த பிறகும் அவனுடைய செல்வம் எந்த வழியில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வாழும் போதே கூறி வைப்பதே வசியத் உயிலாகும். அப்ப வசியத்துனா தான் என்னுடைய சொத்து எந்த வகையில பயன்படும். ஒவ்வொருத்தர்களும் அதுல கவனமா இருக்கும். எல்லாம் பிள்ளைகளுக்கே கொடுத்துட்டு போகணும்னு இல்லாம முடிஞ்ச அளவுக்கு பொது ஸ்தாபனங்களுக்கு வசியத்து வக்குஃப் செய்யறது, அதெல்லாம் வசியத்துல வந்துடும். இந்த சொத்து இந்த பள்ளிக்கு, இந்த மாதிரியான ஸ்தாபனங்களுக்கு, அப்ப நான் சம்பாதித்தவைகள் நல்லவைகளுக்கு பயன்படணுங்கிறது தான் வசியத்தின் நோக்கம். பிள்ளைகளை எல்லாம் பிச்சைக்காரனா விட்டுட்டு போறதுங்கிறது நோக்கமா இருக்கக்கூடாது. ஆனால் பலர் உயில் என்பதையும் வாரிசுரிமை என்பதையும் ஒன்றாகவே நினைக்கின்றனர். உண்மையில் இவை இரண்டும் வெவ்வேறு சட்டங்கள். புரியுதா? வசியத் என்பது வேற, வாரிசுரிமை சட்டம் என்பது வேற. அது ரெண்டையும் முன்னா குழப்பிடக்கூடாது. அதனாலதான் வசியத்து வாரிசுகளுக்கு இல்லை
அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். வாரிசுரிமை என்பது தன் உறவுகளுக்கு மட்டும் கிடைப்பது. உயில் என்பது வாரிசுக்கு கிடைக்காமல் மக்களுக்கு போய் சேருவது. அதான் அப்படி பிரிச்சுக்கிட்டா புரிஞ்சிடும். அது வக்ஃபு போன்ற பொது பயன்பாடாகவும் இருக்கலாம், தூரத்து உறவுகளாகவும் இருக்கலாம். ஹிபா அன்பளிப்பு ஒருவர் உயிருடன் இருக்கும் போதே நடைமுறைக்கும் வரும். ஆனால் வசியத் உயில் அவர் மரணித்த பிறகே அமலுக்கு வரும். இந்த வாசகம் அதாவது தூரத்து உறவுகளுக்காக இருக்கலாம் முடிஞ்சிச்சு. ஹிபாவுக்கும் வசியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹிபா வந்து ஹிபான்னா அன்பளிப்பு, தொஹ்ஃபா கொடுக்குறோம்ல, ஹிபா அன்பளிப்பு, அது உயிரோடு இருக்கிற பொழுதே நடைமுறைக்கு வந்துடும். இது நான் ஹயாத்தா இருக்கிறேன், இது நான் உங்களுக்கு அன்பளிப்பா தொஹ்ஃபாவா தந்துட்டேன், இப்ப நான் ஹயாத்தா இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கலாம். நான் இப்படி சொல்றேன், நான் மௌத்தா போன பிறகு இதை வசியத்து பண்றேன், இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ பாதில் மௌத், நான் மௌத்தா போன பிறகுதான் இது பயன்பாட்டுக்கு வரும். ஆனா தொஹ்ஃபா அல்லது ஹிபா அன்பளிப்பு நான் ஹயாத்தா இருக்கும்போது பயன்பாட்டுக்கு வந்துடும். ரெண்டுக்கு வித்தியாசம் இதுதான். அடுத்து அல்லாஹ் நிர்ணயித்த பங்குகளின்படி பகிரப்படும். எனவே ஹிபா, வசியத், மீராஸ் ஆகிய மூன்றையும் ஒன்றாக கலக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் பெற்றோர்களுக்கு உயில் எய்தும் பழக்கம் இருந்தது. பிறகு அது மாற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ் கூறுகிறான், உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கி அவர் செல்வத்தை விட்டு செல்பவராக இருந்தால் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினருக்கும் நியாயமான முறையில் உயில் செய்வது கடமையாக்கப்பட்டது. சூரா அல் பக்ரா. அப்போ முதல்ல அப்படி இருந்துச்சு, அதுக்கு ஒரு சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. நாசிக் மன்சூக்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு வாரிசுரிமை சட்டங்கள் சம்பந்தமான வசனங்கள் வந்த பிறகு இது பெற்றோர்களுக்கு வசியத்து செஞ்சுட்டு போறது, சொத்திலிருந்து வசியத்து, வேற வசியத்து இருக்குது, சொத்திலிருந்து வசியத்து செய்யறது அப்படிங்கிறது இல்லை. ஏன் அல்லாஹ் ஒரு தீர்மானத்துக்கு வந்து அவனே சொல்லிட்டான், இன்னென்ன அவங்களுக்கு இன்னென்ன பார்க்கணும், இப்ப நான் போய் வசியத்து செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. பின்னர் அல்லாஹ் வாரிசுரிமை பங்குகளை தெளிவாக நிர்ணயித்தான். அதனால் வாரிசுகளுக்குரிய பங்குகளை மாற்றும் வகையில் உயில் எழுதுவதற்கு அனுமதி இல்லை. அவர் செய்த வசியத்தையும் அவர் மீதுள்ள கடனையும் நிறைவேற்றிய பின்னரே சொத்து பங்கிடப்பட வேண்டும். அல் குர்ஆன். கடன்களை செலுத்திய பிறகு மரணம் அடைந்தவர் செய்துள்ள சட்டப்பூர்வமான வசியத் நிறைவேற்றப்பட வேண்டும். விதிமுறைகள் இருப்பினும் அதற்கும் ஒரு வரம்பு உண்டு. அந்த வரம்பை முதல்ல சொல்லிட்டோம். ஏன்னா எத்தனை வரம்பு வசியத்துக்கு? சரி, அப்போ இதுல நம்ம இதுவரைக்கும் அந்த தரிக்கத்து சம்பந்தமா சொத்து, விட்டு சென்ற சொத்து, அது எப்படி பயன்படுத்தணும், முதல்ல எதற்கு பயன்படுத்தணும், எப்போ பாகத்தை பிரிக்கிறது, இதையும் நம்ம பாகத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை கவனத்தில் வச்சுக்கணும். விட்டுட்டு போன சொத்துக்களை பிரிப்பதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கோம். சரி, இப்போ என்னன்னா ஒருத்தர் ஒரு வசியத்து பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, தன்னுடைய ஹயாத்திலேயே அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்கிறார், அதன்னு பொது பேரை சொல்லிடுவோம், அப்துல்லான்னு இருக்கிறார். அப்துல்லா வந்து அவர் தான் சொத்துக்குரியவர். அவர் மரணிக்க முன்னாடி நிறைய ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அவருக்கு மகன் இருக்கிறார் அல்லது மகள் இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளும் இருக்கிறார். அப்போ இந்த அப்துல்லாவுக்கு பேரன் பேத்தி எல்லாருமே இருக்கிறான். மகன் பிள்ளை பேத்தியா இருக்கலாம், மகன் பிள்ளை பேரன் பேத்தியா. புரியுதா உங்களுக்கு? சூரத்து புரிஞ்சிச்சா? அப்துல்லாவுடைய மகன் இருக்கிறார், மகனுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிறார். அப்துல்லாவுக்கு சொத்து, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இப்போ இவர் ஹயாத்தா இருக்கும் போது மகன் மூத்தாயிட்டார். யாரோட மகன்? அப்துல்லாவுடைய மகன் மூத்தாயிட்டார். இப்போ அப்துல்லாவுடைய மகனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார், அதாவது அப்துல்லாவுக்கு பேர பிள்ளைங்க இருக்கிறார். மகன் மூத்தாயிட்டார். கொஞ்ச நாள்ல அப்துல்லாவும் மூத்தா போறார். இன்னும் சொத்தை பிரிக்கணும். மகள் இருக்கிறார், இங்க மகன் இல்ல, மகன் இருக்கிறார். இப்ப சொத்தை பிரிக்கும் போது யாருக்கெல்லாம் பங்கு கிடைக்கும்? மகளுக்கு கிடைக்கும். மகள் ஹயாத்தா இருக்கிறாங்க, கிடைக்கும். பேரன் கிடைக்குமா?
மகனுக்கு பேரப்பிள்ளைக்கு கிடைக்குமா? பேரனா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம், கிடைக்குமா? கஷ்டப்படுறாங்க. இவருக்கு ஏகப்பட்ட சொத்து, தாத்தாட சொத்து, கிடைக்குமா? ஏன்? டைரக்ட் வாரிசு. டைரக்ட் இல்ல, கேள்விப்பட்ட சரிதான், டைரக்ட் வாரிசு. இப்போ இவர் என்ன செய்யல? இவருக்கு மூத்த போயிட்டாரு. இவருக்கு முதல்ல இந்த சட்டம் தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? வசியத்து செஞ்சிருக்கலாம். மகன் மூத்த போனோடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு முன்னால் என் மகன் மூத்த போயிட்டார், என் சொத்திலிருந்து அவரு பெத்த பிள்ளைகளுக்கு கிடைக்காது, தெரிஞ்சிருச்சுல அவருக்கு. இப்ப என்ன செஞ்சிடலாம்? அவரு பரமாக்கள் சொல்றாங்க, வசியத்து பண்ணிடு. சொத்துக்கு பாகம் கிடைக்காததுனால இவர் வசியத்து பண்ணி, எப்படி? நான் மரணித்து விட்டால் என்னுடைய மகனின் பிள்ளைகளுக்கு இந்தந்த சொத்துக்களை கொடுக்கணும்னு வசியத்து பண்ணிட்டு, அவருக்கு கூடவோ குறையவோ எவ்வளவு சொல்லிட்டு போனாலும் நம்ம என்ன கணக்கு வந்துடும்? மூன்றில் ஒன்று. அவ சொத்தை பிரிக்க முன்னாடியே யாருக்கு கிடைச்சிருக்கோம்? பேர பிள்ளைக்கும் பேத்திக்கும் கிடைச்சிடும். 3/1 அடிப்படையில அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் வாரிசுக்கே கிடைக்க போகுது. இந்த மாதிரி நடந்த அந்த வசியத்துல இந்த பயன் இருக்கு. அது இல்லைன்னா பிள்ளைக்கு இப்ப பாருங்க, சட்டப்படி கிடைக்காமவே போயிடும். அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பாங்க. ஏனென்றால் ஆனா தாத்தாட அவ்வளவு சொத்து இருக்கும். இந்த வசியத்து விஷயத்துல விழிப்புணர்வு இல்லாததுனால இப்படி நடந்தது. அல்லது என்ன பண்றாங்க, ஹயாத்துல இருக்கும், அதை நான் மூத்தா போன பிறகு இந்த முதல் சில ஊர்கள்ல கேள்விப்படுகிறோம். எப்படின்னா மூத்த பிள்ளைக்கு ரோட்டு வீடு, அதுக்கு பிறகு சந்தில இருக்கிற வீடு அப்படிலாம் இருக்கும். மூத்த பிள்ளைக்கு இந்த ரோட்டு வீட்டை கொடுத்துருங்க, மெயின்ல இருக்கிற வீடு. நான் மூத்தா போன பிறகு சந்தில இருக்கிற வீட்டை இந்த பிள்ளைக்கு கொடுங்க. இவரையும் வசியத்து பண்ணிட்டு போயிடறாரு. அதை வச்சுக்கிட்டு பாக பிரிவினைக்கு வர்றாங்க. எப்படி கேட்கறாங்க, எங்க அத்தா மூத்தா போக முன்னாடி எனக்கு இதுன்னு சொல்லி வசியத்து பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, அதனால நான் இந்த வீட்டை கேட்கிறேன். தம்பிக்காரர் இதே கேட்கிறாரு. அவங்களுக்குள்ள சண்டையாயிருக்கு. இவர் பண்ண இந்த வசியத்து அவங்களுக்குள்ள சண்டையா போயிருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறது? அந்த வசியத்தை நிறைவேற்றலாமா? இல்ல, அது எதுவுமே செல்லாது. நீங்க ரோட்டு பகுதி உள்ளத 10 லட்சம் ரூபாய்க்கு பெருமதியான சொத்தா இருக்குது, சந்து பகுதிக்கு வரும்போது அது 8 லட்சமா இருக்குது. இப்ப என்ன செய்யணும்? எல்லாத்துக்குமே அதே மாதிரி வரணும். ஆனா பெண்ணான்னு பாத்துக்கணும். 2 பேரும் ஆணா இருந்தா 2 பேருக்கு 10 லட்சம் வர்ற மாதிரி பாத்துக்கணும். அப்போ உங்களுக்கு நீங்க ரோட்டு பகுதி எடுத்துக்கிறீங்க, ஒரு 2 லட்சத்தை தாங்க. ஏன்னா இது சொத்தின் மதிப்பு 10, அவருக்கு 8 தான் கிடைக்குது. அப்ப நீங்க 1 லட்சம் தாங்க, சரிதானே? 1 லட்சம் தான் சரியா வரும். அத அவருக்கு கொடுத்துட்டா இப்ப வாங்கிக்கூடாது. அப்ப இந்த வசியத்துல கூட வாரிசுகளுக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? இது அதெல்லாம் தீர்மானிக்க முடியாது. அப்படி தீர்மானிக்கிறதா இருந்தா அது செல்லுபடி ஆகாது. அதே மாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பேரப்பிள்ளைக்கு பேத்திக்கு கிடைக்காது. நம்ம ஆயாத்தா இருக்கும்போது தெரிஞ்சு போவோம்ல, அப்பவுமே ஒரு முடிவுக்கு வந்தாலாம். நம்ம அவங்களுக்கு வசியத்தை செஞ்சுட்டு போயிட்டா அவங்களுக்கு கிடைச்சிடும். அந்த வசியத்து என்பது இந்த பயன்கள் இருக்கிறது. இதான் வசியத்தை பற்றியும் கடனை பற்றியும் ஒரு சொத்தை பிரிக்க முன்னாடி பார்க்க வேண்டிய 3 விஷயங்களில் பார்வை பற்றியும் அதை எப்படி பிரிக்கணுங்கிறத ஒரு சின்ன கணக்கின் மூலமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த பகுதிக்கு போகிறோம். வாரிசுரிமைக்கான நிபந்தனைகள். 10 நிமிஷம் இருக்கு. சரி. 2வது வாரிசுரிமைக்கான நிபந்தனைகள். வாரிசுரிமை செல்லுபடியாக 2வதுன்னா என்னது? 2வது பாகம் இதுல 2வதுன்னு போட்டிருக்கு. ஆமா, அது என்னதுன்னு 8வது பேஜ். அது இல்ல, அந்த 2வதுன்னு சொன்னா அது என்னது? எது? அப்ப முதல் எது? ஆமா, அதாவது சொத்தை பிரிக்க நம்ம ஒரு சொத்தை வச்சுட்டு ஒரு மூத்தா போயிட்டோம்னா முதல்ல பார்க்க வேண்டிய பார்வை மேல சொன்ன இந்த 3 விஷயம், கடன்கள், வசியத். அதுக்கப்புறம் 2வது என்ன செய்யணும் அதை பார்க்கணும். 2வது வாரிசுரிமைக்கான நிபந்தனைகள். வாரிசுரிமை செல்லுபடியாக 3 நிபந்தனைகள். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு சொத்தை வச்சுட்டு ஒரு மூத்தா போயிட்டாரு. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? 3 விஷயத்த பார்த்தோம். சரி, அடுத்தது இப்ப இந்த 3 விஷயத்த நிறைவேற்ற பிறகு இப்ப என்ன செய்ய போறோம்? அந்த சொத்தை வச்சு வாரிசுகள் கொடுக்க போறோம். வாரிசுனா யாரை எடுத்துக்கிறது, யாரெல்லாம் அதுக்கு உரிமை ஆவாங்க, எந்த வகையில உரிமை ஆவாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
வாரிசுரிமை செல்லுபடியாக 3 நிபந்தனைகள் அவசியம். 3 விஷயம் இருந்தா தான் அந்த மிச்சம் எவ்வளவு சொன்னோம்? 40,000. 40,000. இந்த 40,000 ஒரு கணக்கு சொல்லி இருக்கிறோமே, இந்த 3 நிபந்தனைகள் இருந்தா தான் 40 யார் யாருக்கு எவ்வளவு பிச்சை எடுக்கிறதுங்கிறத அதுக்கு பிறகு வரணும். முதல்ல இவர்கள் யார், இந்த 40 பெறக்கூடியவர்கள் யார், அதான் இங்க பார்க்கணும். சொத்துடையவர் மையத்தாக இறந்திருக்க வேண்டும். ஆமா, முதல்ல சொத்துக்குரியவர் மூத்தா போய் இருக்கணும். ஹயாத்தா இருக்கும்போது அதுக்குள்ளே நீங்க 40 கொண்டு வந்துருக்கூட. அவர் ஹயாத்தா இருக்காரு, அவருக்கு மையத்துக்கு இவ்வளவுதான் செலவாகும், கடன் இவ்வளவு வச்சுக்கிறாரு அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது. ஹயாத்தா இருக்கும்போது இந்த கணக்கு போட்டுறக்கூடாது. முதல்ல அவர் மூத்தா போன பிறகுதான் இந்த அடிப்படையை வரும். அவர் உண்மையாகவே அல்லது ஷரியத் தீர்ப்பின் அடிப்படையோ இறந்தவர் என்று உறுதி செய்யப்பட வேண்டும். அது புரியுது அப்படின்னா அது என்ன, உண்மையாகவோ அல்லது ஷரியத் தீர்ப்பின் அடிப்படையில் மூத்தா போயிட்டாருங்கிறது இறந்தத உண்மையா. ஆமா, அதாவது ஆளை காணவே இல்லை, இப்ப சொத்து எல்லாம் வச்சிருக்காரு, ஆளை காண இப்ப என்ன செய்யறது, மூத்தா போயிட்டாருன்னு ஷரியத்தின் அடிப்படையில ஒரு தீர்ப்பு. அப்ப கோர்ட்ல போய் இந்த மாதிரி ஆளு இவ்வளவு நாள் ஆச்சு அநேகமா மூத்தா, கோர்ட்டே வந்து அவர் மூத்தா இருப்பாரு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இறப்பு சான்றிதழ் அப்படிங்கிற மாதிரி ஷரியத் ரீதியாவோ கோர்ட் ரீதியாவோ முதல்ல உறுதி செய்யப்படும். ஹயாத்தா இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சு அப்படி சந்தேகமா இருக்கும்போது நீங்க சொத்தை பிரிக்கிறதுக்கு வந்துடக்கூடாது. அதனால சொல்றோம், அவர் மூத்தாயிட்டாருங்கிறது ஒண்ணு நம்ம கண்ணுக்கு முன்னாடி மூத்தா இருக்கணும், இல்லைன்னா அப்படியே தொலைஞ்சு போனாரு, சொத்து நிறைய இருக்குது, அதுக்குள்ள ரெக்கார்டெல்லாம் வீட்டுல தான் இருக்குது, அப்படியே ஏதோ பைத்தியமா எப்படி போயிட்டாரு. இப்ப நம்ம வந்து பிரிக்க போக முன்னாடி முதல்ல என்ன செய்யணும், அந்த சொத்துக்கு சொந்தக்காரர் மொத்தா போயிட்டாருங்கிறத உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்துறது ஆலய காணாம என்ன செய்யறது, ஷரியத் கோர்ட்ல அல்லது இப்ப நம்ம வாழுகிற நாடுகள்ல உண்டான இறப்பு சான்றிதழ் அப்படின்னு பெற்றுட்டா அவர் மூத்தா போயிடார். அப்பதான் நம்ம இதெல்லாம் இந்த கணக்குக்கு வர முடியும். இது ஒன்று. அடுத்தது இரண்டாவது, வாரிசு மரண நேரத்தில் உயிருடன் இருக்க வேண்டும். இறந்தவரின் மரண நேரத்தில் வாரிசு உயிருடன் இருக்க வேண்டும் அல்லது தாயின் கருவில் இருந்த குழந்தையாக இருந்து. புரியுதா? அப்போ இந்த சொத்தை பெறக்கூடியவர், அதாவது சொத்துக்குரியவர் மூத்தாயிட்டான்னு உறுதியாயிடுச்சு, அப்துல்லா மூத்தாயிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அப்துல்லாவோட பிள்ளையா இருக்கிறாருல்ல, மகன்லாம், அவங்க அந்த சொத்தை வாங்குறது அவர் ஹயாத்தா இருக்கணுமே. அப்துல்லாவுக்கு முன்னாடி மகன் மூத்தாயிட்டார், இப்ப என்ன செய்யுது, கிடைக்குமா? அது அப்புறம் சொன்ன அந்த கதை தான். அவருடைய பேர பிள்ளைகளாம் அவருடைய மகனுக்கு கிடைக்காது. அது சொத்துக்குரியவருக்கு பேரப்பிள்ளையா போயிடுவாரு. மூத்தா போன ஒரு சொத்தை வாங்கணும்னு இருந்த மகனார் மூத்தா போனதுனால அவருடைய மகனுக்கு இதுல கிடைக்காது. அப்போ சொத்தை பெறக்கூடியவரும் அவர் மரணிக்கும் போது இவர் ஹயாத்தா இருக்கும். இவர் முந்தி அவர் பிந்திட்டா, சொத்துக்குரியவர் பிந்தி சொத்தை வாங்குற வாரிசு முந்திட்டாருன்னா சொத்துல பங்கு கிடைக்குமா? நான் சொல்ல புரியுதா? புரியுது. கிடைக்காது. அதனாலதான் 2வது நிபந்தனை என்ன, சொத்தை வாங்கக்கூடிய வாரிசுகளாக இருக்கக்கூடியவர் யாரா இருப்பார், குறைந்தபட்ச மகள், அப்புறம் ஒரு மனைவி, தந்தை அல்லது தந்தை இல்லாத தந்தை, இவங்கெல்லாம் இந்த இவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி மரணிச்சுட்டா கிடைக்காது. அவரு மரணித்த சந்தர்ப்பத்தில் இவங்கெல்லாம் இருக்கும். அல்லது அது எப்படி எல்லாம் இருக்கலாம், அல்லது தாயின் கருவில் இருந்த குழந்தையாக இருந்து பின்னர் உயிருடன் பிறந்தாலும் ஹமலா இருக்கிறாங்க, மனைவி ஹமலா இருக்கிறாங்க. இப்போ அறிஞர்கள் அவங்க கருத்து என்ன, ஹமலா இருந்தாங்கன்னா அந்த மொத்த போனவருடைய சொத்துக்கு ஹமலா இருக்கிற புள்ள வாரிசா வருவா. இப்போ பங்கு பிரிக்கலாமா? ஹமலா இருக்கிறாங்க, வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது, இப்ப மூத்தா போயிட்டாரு, இப்ப சொத்தை பிரிக்கலாமா? இவருக்கு கிடைக்கும், வயிற்றுல உள்ள பிள்ளைக்கும் கிடைக்கும், அவருக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு பிரிச்சிடலாம் தானே? ஏன் அசத் மாதிரி பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா ஆணுக்கு ஒரு பங்கு இருக்குது, பெண்ணுக்கு ஒரு பங்கு இருக்கு. நம்ம பாட்டுக்கு உள்ள இருக்கிறது ஆனா பெண்ணுன்னு தெரியாம பெண்ணுக்குன்னு உண்டான பங்கை கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாலும் அனிதமா
அப்ப பிறந்த பிறகு ஆணா இருந்துச்சுன்னா அவருக்குள்ள உரிய பங்கு, ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற பங்கை போன்று 2 பங்கு இவருக்கு கிடைக்கும். அப்படிதானே? அப்போ அதனால ஹமலா இருக்கிறவங்களுக்கு பங்கு இருக்குது, வெளியே வரட்டும். நம்ம நாட்டுல சொல்ல மாட்டோம், இது வெளிநாடுகள்ல போனா அங்க சொல்லிடுவோம், என்ன புள்ளுன்னு வயிற்றுல இருக்கும்போது சொல்லிடுவோம். அங்க இந்த பயம் இல்லை. இங்க பொம்பளை பிள்ளையா இருந்தா வயிற்றுக்குள்ளே வச்சு கொண்டு போட்டுருவாங்கனால இங்க சொல்ல மாட்டாங்க. சொல்றது குற்றம்னு நினைக்கிறேன். அப்படிதான் கண்ணனி சட்டம். அப்போ அப்படி இல்லை, நம்ம வெளியில எங்கேயாவது போய் அது பண்ண ஒரு மூத்தாவி பிறந்துட்டா அப்படி அதெல்லாம் இருக்குது. அதனால பிறந்த பிறகு அதுக்கு பிறகுதான் நம்ம சொத்தை பிரிக்கணும். இருந்து பின்னர் உயிருடன் பிறந்தாலும் அதற்கும் வாரிசுரிமை உண்டு. தந்தை இறந்த போது மகன் உயிருடன் இருந்தால் எனவே அவன் வாரிசாவான். மற்றொரு உதாரணம், ஒருவர் இறந்த போது அவரது மனைவி கர்ப்பமாக இருந்தால் பின்னர் குழந்தை உயிருடன் பிறந்தால் அதற்கும் வாரிசுரிமை உண்டு. 3வது காரணம், வாரிசுரிமை காரணம் உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த நபர் எந்த காரணத்தால் வாரிசாகிறார் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது வாரிசுரிமை பெறுவதற்கான காரணங்களில் 1 இருக்க வேண்டும் இரத்த உறவு, நசப் திருமண உறவு, வலா அடிமையை விடுதலை செய்வதன் மூலம் ஏற்படும் உறவு. மேலும் வாரிசுரிமை தடுக்கக்கூடிய 2 காரணங்கள் இருக்கக்கூடாது. தடுக்கக்கூடிய காரணங்கள் 2 இல்லை, பொதுவா காரணங்கள். அப்போ சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி 3 விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். 1, சொத்துக்குரியவர் அவரு மௌத்தாயிட்டாருங்கிறத உறுதி செய்யணும். 2வது அத வாரிசு அவர் ஹயாத்தா இருக்கணும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், குழந்தை பெறது வயிற்றுல இருக்கிறதுலாம். 3வது அவர் என்ன வகையில வாரிசா இருக்கிறார் என்கிற விஷயத்த அங்கு சொல்லப்படணும். ஏன்னா ஒவ்வொரு வாரிசுக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கு. பெண்ணா இருந்தா ஒரு பங்கு, ஆணா இருந்தா ஒரு பங்கு. அப்ப அதனால அது என்ன முறை, அல்லது மனைவியா இருந்தா ஒரு பங்கு, கணவனா இருந்தா ஒரு பங்கு இருக்குது. அதனால அது உறுதி செய்யப்படணும். அது 3 வகையாக உறுதி செய்யப்படும். அதுல 1 விட்டுருங்க, 2 வகையாக உறுதி செய்யப்படும். 1 இரத்த உறவு, நசபுங்கிறது இரத்த உறவு. சரி, இன்னொன்னு திருமண உறவு, முசாஹரா, திருமண உறவு. திருமண உறவுனா அவங்க முதல்ல யாரோ நான் யாரோ இருந்திருப்போம், கல்யாணம் முடிச்சதுனால அவங்க எனக்கு மனைவியா இருப்பான். அப்போ அந்த மாதிரி உறவுகளா அல்லது நம்முடைய இரத்த உறவுகளா அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் பங்குகளை எப்படி பிரிச்சு கொடுக்க முடியும். அப்ப இவ்வளவு விஷயங்களை நம்ம தெரியும். இப்ப இந்த 3 யாரு, 3 விட்டுருங்க, 2. ஏன்னா இந்த அடிமை விடுதலை செய்யற உறவு அப்படிங்கிறது இப்போது நம்ம கிட்ட சட்டத்துல இல்லை. அதனால அதுக்குள்ள நம்ம போக வேணும். அப்ப 2 விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். 1 நசப தெரிஞ்சுக்கிறோம், உறவு முறைய. திருமண உறவால் ஏற்படுகிற உறவு முறையையும் இரத்த உறவால் ஏற்படுகிற உறவு முறையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு முடியும். அப்ப மீண்டும் ஒரு முறை அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஆரம்பத்திலிருந்து வாங்க. நம்ம இதுல ஒரு இடைவெளி கூட போறோம். ஆரம்பத்திலிருந்து வருவோம். முதல்ல என்ன சொன்னோம், இதுல ஆவச்சிக்கிட்டே வரணும். எல்லாம் வரிசை தொடரா வருது. முதல்ல அசல். சரி, இல்ல அடுத்த கட்டத்துக்கு வாங்க. முதலாவது வசியத். நம்ம வசியத்துல சொல்லி பழகுவோம். உயிலுங்கிறது நம்ம ஒரு அந்நிய இதான், நம்ம தெரியறதுக்காக உயில்னு சொல்லிக்கிறோம். நமக்குன்னு உள்ள ஒரு வார்த்தை வசியத். மாஷா அல்லாஹ், அழகான ஒரு வார்த்தை. சரி, அப்ப இந்த 3 ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது அதுக்குள்ள நிபந்தனைகள், அதை நீங்க கவனத்துல வச்சுக்கிறீங்க. அடுத்தது அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது? ஆமா, அந்த வாரிசுகள்ல பொறுத்தவரையில அதுக்குண்டான நிபந்தனைகள். முதல்ல சொத்துக்குரியவர். ஆமா. அடுத்தது சொத்தை பெறக்கூடியவர். 3வது அவர் எந்த வகையில் அவருக்கு சொந்தமாகிறார். 1 திருமண உறவிலா அல்லது இரத்த உறவிலா அப்படிங்கிறது பார்க்கப்படும். இது முக்கியமாக பார்க்கப்படும். இதுல யாரெல்லாம் வாரிசாக வருவாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம கொடுத்துருக்கிறோம். பெண்கள் ஒரு 9 பேர், 10ல் 1 விட்டுருங்க, 9. அடுத்தது
ஆண்கள்ல 14 பேர். இதையும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இப்படியே விட்டுட்டு ஒரு சின்ன இடைவெளி. சரியா? இப்ப நடத்தின வரைக்கும் ஓரளவு புரியுதா? இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ஓரளவு